அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு உங்கள் ராசியை விட்டு விலகும் சனியால் இமாலய வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த அடுத்த 7 நாட்கள் அமைய இருக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்பது 200%. கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் எனப்படும் 9வது இடத்தில் அனைத்து கோள்களும் அணிவகுக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியஸ்தானம் பலப்பட்டால் எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் கூட சூரியனை கண்ட பணி போல் விலகி சுதந்திரமான வாழ்வு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல் நீங்கள் எதிர்பாராத வாய்ப்பினை இந்த பாக்கியஸ்தானம் பலம் உங்களுக்கு வழங்க இருக்கு. அப்படிப்பட்ட சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லதுங்க. மிக முக்கியமானவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. சுபகாரிய முயற்சிகள் பலன் தரும் விதத்தில் இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் மிதுன ராசினியர்களுக்கு ராசியில் குரு இருப்பதால் சிந்தனை குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டுங்க. சற்றும் சிந்திக்காமல் காரியத்தில் இறங்கி கஷ்டப்படும் அமைப்பு உண்டு. அதே போல் யோசித்து செயல்படுவது மிக மிக அவசியங்க. அதே போல் 6க்குரிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் இடம் பெற்று இருப்பதால் சிலருக்கு இடமாற்றம், வீடு மாற்றம் மற்றும் உத்தியோகத்தில் துறை மாற்றங்கள் உண்டுங்க. சனி செவ்வாய் இணைவு இருப்பதை கவனத்தில் கொள்ளுங்க. அதே போல் சகோதர ஒற்றும் பாதிக்கலாம் என்பதால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம். வேலைகள் உங்களை மீறிய தாமதத்தில் கொண்டு சேர்க்கலாம். அதனால் பொறுமையாக நிதானமாக செய்தாலும் சற்று துரிதமாக முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களுக்கு மிக முக்கிய கிரகம் என எல்லோராலும் எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கக்கூடிய சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அதாவது இதுவரை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 6/3/2026 அன்று தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. 10ல் சனி வருவது நன்மைதான் என்றாலும் கர்மஸ்தானம் வலுவடையுதுங்க. எனவே பெற்றோருடைய உடல் நலன்ல அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியங்க. அதே நேரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உண்டுங்க. பாதியில் நின்ற பணிகள் மீதியும் தொடர இருக்கு. பரபரப்பாக செயல்பட்டு பாராட்டு மலையில் நனைவீங்க. புதிய முயற்சிகள்ல நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சனியினுடைய பார்வை பதியும் இடங்கள் புனிதமடைவதால் வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு. அந்த வீடு இடம் வாங்கும் போது ஆவணங்களை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார் அதற்கு பிறகு கையெழுத்திடுங்க. அவற்றை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லதுங்க. அதே போல் தாய் வழி ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும். இருந்தாலும் பெற்றோர் வழியில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். பயன் அதிகரிக்குங்க. வெளிநாடு சென்றவர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் இருந்தால் அந்த நிலை நிச்சயம் மாறுங்க. பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் வாய்ப்பு, பிரச்சனைகள் படிப்படியாக தீர எடுத்த முயற்சிகள் அனைத்து கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. சனி பயிற்சிக்கு முன்பாக சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது நல்வாழ்வுக்கு வழிவகுக்கும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளினால் அனுகூலம் உண்டுங்க. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்க இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு பெற்றோரின் ஆதரவு உண்டுங்க. பெண்களுக்கு கொடிகட்டி பறந்த பிரச்சனை இனி படிப்படியாக மாறும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அடுத்து சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்த சுக்கிரன் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறார். அது மட்டுமல்லாமல் அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கை கூட இருக்கு. உங்களுடைய ராசிக்கு பஞ்சம விரையாதிபதியானவர் சுக்கிரன் என்பதால் பிள்ளைகள் வெளியில் விரயங்கள் உண்டுங்க. ஆனால் அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய கைகள்ல தாங்க இருக்கு. அதை சுப
சுப செலவாக மாற்றும் காரியங்களை செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் 9ஆம் இடம் எனப்படும் பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறார். இதன் விளைவாக உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுங்க. இடமாற்றம் அல்லது துறை மாற்றம் ஏற்பட்டு மனக்குழப்பத்தை உருவாக்கும். இது மாதிரியான நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலைகளை கையாள்வது அவசியங்க. அதே போல் செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படுவதால் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடுங்க. பிறரை நம்பி எந்த பொறுப்பையும் உங்களால் ஒப்படைக்க வேண்டாங்க. இந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாடு ஒன்றுதான் உங்களுக்கு நன்மை அளிக்கும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. புதிதாக கிளைகள் ஆரம்பிப்பது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காண இருக்கீங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிக மிக நல்லதுங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பணிச்சுமையும் பொறுப்புகளும் உங்களுடைய பொறுமையை சோதிக்குங்க. மேலதிகாரிகளுடைய நியாயமான போக்கு உங்களுடைய மன வருத்தத்தை ஏற்படுத்த இருக்கு. சக ஊழியர்களின் மனப்போக்கு உங்களுக்கு வேதனையை அளிக்குங்க. தற்காலிக பணியாளர்களின் வேலை நிறுத்தமாக தடங்கல்கள் ஏற்படுங்க. இதனால் பொறுமை நிதானம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வாய்ப்புகள் குறைய புதிய கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் பாதிக்கப்படுங்க. கிடைத்த சந்தர்ப்பங்களிலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காது என்பதை கிரகநிலை எச்சரிக்கை செய்துங்க. அதே போல் கையில் இருப்பதை கவனமாக சிக்கனமாக செலவழிப்பது மிக மிக அவசியங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் உங்களுடைய செல்வாக்கு பாதிக்கப்படக்கூடும். உயர்மட்ட தலைவர் உங்களை புறக்கணிப்பாங்க. உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக நடந்து கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் வற்புறுத்துது. அதே போல் பிற அரசியல் கட்சியிலிருந்து அழைப்பு வருங்க. நிதானமாக சிந்தித்து முடிவெடுப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு நன்மை செய்யும். அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாக்காரகரான புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் படிப்பில் மனம் ஆர்வத்துடன் ஈடுபடுங்க. நினைவாற்றல் மேம்பட இருக்கு. உயர்கல்விக்கு பண உதவி கிடைக்க இருக்குதுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு துணை நிற்குங்க. முன்னேற்றமான ஒரு தருணமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமையிருக்கு. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நல்ல விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்குங்க. பயிர்கள் செழித்து வளர இருக்கு. அடிப்படை வசதிகளான தண்ணீர், உரம், விதை, நாற்றுகள் ஆகியவை எளிதில் கிடைக்கும். பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற கிரக நிலைகள் உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்குவதற்கு யோகம் அமைஞ்சிருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல் கால்நடைகளும் சிறந்த அபிவிருத்தியை அடைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே அதிக முன்னேற்றம் தேவைங்க. அதே போல் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியும் உற்சாகத்தை அளிக்கும் விதத்தில் அமையிருக்கு. அதே போல் புதிய வேலை முயற்சிக்கும் மனிதருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. இதை அனுபவத்தில் உங்களால் காண முடியும். இத்தருடங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்து வந்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.